வடக்கில் பறிபோகப் போகும் துயிலும் இல்லங்கள் மக்களுக்கு எச்சரிக்கை. வடமாகாண முதலமைச்சர் வேட்பாளர் நானே, சுமந்திரன் அதிரடி அறிவிப்பு. நினைவேந்தல்களை சட்டப்பூர்வ செயற்பாடாக அங்கீகரிக்க வலியுறுத்தும் மனித உரிமைகள் ஆணையகம். தமிழர்களுக்கு நேர்ந்த கொடூரங்கள், அமெரிக்காவில் இருந்து ஒலித்த குரல். கனடா பிரித்தானியாவின் முடிவு, அச்சத்தில் நாமல் ராஜபக்ஷ, ஆபத்தில் சிக்கியது அனுர அரசாங்கம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல், 12 பேர் தொடர்பில் கொழும்பு மேலதிக நீதவான் பிறப்பித்த உத்தரவு. ஜேவிபிக்கு இடமளிக்காது தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து ஆட்சி அமைக்க தீர்மானம். மின் கட்டண அதிகரிப்பு தொடர்பில் வெளியான அதிரடி அறிவிப்பு. வடக்கு கிழக்கில் தமிழர்களின் இருப்பை கேள்விக்குட்படுத்தும் வகையில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் தொடர் செயற்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றது. தொல்லியல் திணைக்கள கையகப்படுத்தல்கள், மத தலங்களின் ஆக்கிரமிப்புகள், இராணுவ முகாம்கள் என தமிழர்களின் நிலம் தொடர்ச்சியாக சூறையாடப்பட்டு வருகின்ற நிலையில் கடந்த மார்ச் மாதம் 28ஆம் தேதி வெளியான 24/10 இலக்க வர்த்தமானி அறிவித்தலின் அடிப்படையில் வடக்கில் தமிழ் மக்களின் 5941 ஏக்கர் நிலப்பகுதியை சுவீகரிக்க தீர்மானித்திருப்பதற்கான அறிவித்தல்கள் வெளியாகி இருந்தது. இந்த நிலையில் இவ்வளவு பரப்பை என்ன காரணத்திற்காக சுவீகரிக்கின்றார்கள் என்ற கேள்விக்கு அரசிடம் பதில் இல்லை. இப்படித்தான் ஒரு காலத்தில் கிழக்கில் மக்களின் நிலங்கள் சூறையாடப்பட்டது. DS சேனநாயக்க சிங்கள மக்களை குடியேற்றி கிழக்கின் அம்பாறையை சிங்கள கிராமமாக்கிய போது வடக்கிலும் இப்படியான ஒரு திட்டத்தை மேற்கொள்ள முடிகின்றது என அரசு தெரிவித்திருந்தது. அதிலும் குறிப்பாக தமிழர்களின் நினைவேந்தல் காலம் காலமாக நிராகரித்து வரும் சிங்கள தரப்பு இம்முறை அவர்களின் நினைவேந்தலையும் துயிலும் இல்லங்களையும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் முற்றம் கூட இந்த அரச சுவீகரிப்புக்குள் சிக்குண்டு போகும் அவலம் வெகு விரைவில் அரங்கேற்றப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த விவகாரம் தொடர்பாக வடக்கு கிழக்கு மக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட போகின்றார்கள் என்றும் தமிழ் மக்களுக்கான வடக்கு கிழக்கு இருப்புகள் பறிபோகுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுவதாகவும் தற்போதைய அரசாங்கத்தின் அடுத்த கட்ட முனைப்பாடுகள் இவ்வாறு செயற்படுத்தப்பட்டு வருவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. வடக்கு மாகாண முதலமைச்சர் வேட்பாளராக தான் களமிறங்க உள்ளதாக அந்த கட்சியின் பதில் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான MS சுமந்திரன் அறிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர்களை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர்கள் நேற்று யாழ் நல்லூரில் சுமந்திரனின் இல்லத்தில் சந்தித்து கலந்துரையாடியிருந்தார்கள். இதன்போது அடுத்து வரும் மாகாண சபை தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சியின் வடக்கு மாகாண முதலமைச்சர் வேட்பாளராக தானே களமிறங்க போவதாக சுமந்திரன் கூறியதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் இணைத் தலைவரின் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. அடுத்து வரும் சுமந்திரனின் இந்த நிலைப்பாட்டிற்கு ஆதரவு அல்லது எதிர்ப்பு என்ற விடயங்கள் குறித்து எதுவும் நாங்கள் பேசவில்லை என்றும், மேலும் உள்ளூராட்சி சபைகளில் ஒன்றிணைந்து ஆட்சி அமைப்பது குறித்து இந்த சந்தர்ப்பத்தில் பேசப்பட்டாலும் மீண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இயங்குவது தொடர்பில் எதுவும் பேசப்படவில்லை எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தமிழ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும் சிவஞானம் ஸ்ரீதரன் தான் வடக்கு மாகாண முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிட மாட்டார் என ஏற்கனவே தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் வடமாகாண முதலமைச்சர் வேட்பாளராக தான் போட்டியிட உள்ளதாகவும் அடுத்த வடமாகாண முதலமைச்சர் நானே என்றும் உறுதியாக சுமந்திரன் கூறியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் வடக்கு மற்றும் கிழக்கில் நடைபெறும் நினைவேந்தல் நிகழ்வுகள் தொடர்பில் குறிப்பாக ICCPR என்ற சர்வதேச சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் உடன்படிக்கை சட்டத்தின் பிரிவு 3 தொடர்பில் தவறாக பயன்படுத்துவது குறித்து இலங்கை மனித உரிமைகள் ஆணையகம் தமது கடுமையான அதிருப்தியை வெளியிட்டுள்ளது. குறிப்பாக வடக்கு கிழக்கில் வன்முறையை தூண்டுவதை தடுப்பது என்ற போர்வையில் போராட்டங்கள் உட்பட அமைதியான நினைவேந்தல் நிகழ்வுகளில் பங்கேற்போரை கைது செய்வது தொடர்பாக 2024 மே மாதத்தில் பதில் போலீஸ் மா அதிபருக்கு இந்த அதிருப்தி தெரிவிக்கப்பட்டதாக ஆணையகத்தின் பேச்சாளர் நினைவு கூர்ந்துள்ளார். குறிப்பாக 2009ஆம் ஆண்டு ஆயுத மோதலின் போது இறந்த தமிழ் பொதுமக்களை நினைவு கூறும் இந்த நினைவேந்தல்கள் தவறாக குற்றமாக்கப்பட்டுள்ளன என்று இலங்கை மனித உரிமைகள் ஆணையக பேச்சாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழின படுகொலையின் போது இடம்பெற்ற கொடூரங்கள் மீள நிராகரிக்கப்பட்டமை உறுதி செய்யப்பட வேண்டும் என அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர் டான் டேவிட் வலியுறுத்தியுள்ளார். முள்ளிவாய்க்கால் தமிழின அழிப்பின் 16வது ஆண்டு நினைவேந்தலை முன்னிட்டு
அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். இன்றும் என்றும் நாங்கள் ஈழத் தமிழர்கள் சமூகத்தினர் ஒடுக்குமுறைகளை எதிர்கொண்டு வருவதை கண்கூடாக பார்க்கின்றோம். இலங்கை அரசாங்கத்திடமிருந்து அவர்கள் தங்கள் துயரங்களுக்கு நீதியை கோரும் வேளை நாங்கள் தமிழ் மக்கள் குறித்தும் அவர்கள் அனுபவித்த விடயங்கள் குறித்தும் கவனம் செலுத்த வேண்டும். இடம்பெற்ற அட்டூழியங்கள் மீள் நிகழாமை உறுதி செய்யப்பட வேண்டும். நாங்கள் அனைவரும் ஈழத் தமிழர்களுக்கு ஆதரவாக இருப்போம் என அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர் டொன் டேவிட் தெரிவித்துள்ளார். ஈழத்தமிழ் மக்கள் மீதான இனப்படுகொலையை குறிக்கும் வகையில் கனடாவில் பிரம்டன் நகரில் நிறுவப்பட்ட தமிழ் இனப்படுகொலை நினைவு சின்னம் காணப்படுகின்றது. இந்த நினைவு சின்னம் நிர்மாணத்தை ஆரம்பம் முதல் எதிர்த்த ஸ்ரீலங்கா அரசாங்கம் கனடாவில் உள்ள தனது உயர்ஸ்தானிகர் மூலம் ராஜதந்திர அழுத்தங்கள் மற்றும் மிரட்டல்களை விடுத்ததுடன் இது தமிழ் இனப்படுகொலை நினைவு சின்னம் என அழைக்க கூடாது எனவும் எச்சரிக்கை விடுத்திருந்தார்கள். இனப்படுகொலை நினைவு சின்னம் என பெயரிடுவதால் இலங்கையில் நல்லிணக்க செயல்முறை சிதையும் என்ற எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்ட போதிலும் தற்போது இந்த நினைவு தூபி திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த நினைவு தூபி அமைக்கப்பட்டமைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ கடும் எதிர்ப்பை வெளியிட்டிருந்தார். எனினும் இந்த எதிர்ப்பை எதிர்த்த கனடா தரப்புகள் தாங்கள் சரியான பாதையில் செல்வதாக நாமலை மேற்கோள் காட்டி எதிர் வார்த்தைகளை முன்வைத்திருந்தனர். அத்தோடு இனப்படுகொலை எதுவும் நடக்கவில்லை என்று உறுதியாக இருந்தால் ராஜபக்ஷ குடும்பத்தினர் ஒளிந்து கொள்வதற்கு பதிலாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துடன் முழுமையாக ஒத்துழைக்க வேண்டும் என்றும் மேயர் பேட்ரிக் பிரவுன் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் பிரித்தானியா மற்றும் கனடா ஆகிய நாடுகள் ஈழத்தமிழ் மக்கள் மீதான இனப்படுகொலை விவகாரத்தை முழுமையாக கையில் எடுத்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் பிரித்தானியா கனடா போன்றவை ஒன்றிணைந்து தமிழ் மக்களுக்கான ஆதரவை வழங்குகின்றமை தற்போதைய அரசாங்கத்திற்கு பாரிய நெருக்கடியை கொடுத்துள்ளமையையும் சுட்டிக்காட்டத்தக்கது. 2019 உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களுடன் தொடர்புடைய பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு உதவியாகவும் உடந்தையாகவும் இருந்ததாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட 10 பெண்கள் மற்றும் 2 ஆண்கள் சட்டமா அதிபரின் ஆலோசனையின் பேரில் நேற்றைய தினம் விடுவிக்கப்பட்டிருந்தார்கள். பயங்கரவாத புலனாய்வு பிரிவு அவர்கள் மீது சுமத்தப்பட்டதாக கூறப்படும் விசாரணைகள் முடிவடைந்துள்ளதாக நீதிமன்றத்திற்கு தெரிவித்ததை அடுத்து கொழும்பு மேலதிக நீதிவான் பசன் அமரசிங்க அவர்களை நேற்றைய தினம் விடுதலை செய்ய உத்தரவிட்டிருந்தார். முன்னதாக வழக்கு கோப்பை மறு ஆய்வு செய்த பின்னர் 2025 ஆண்டு ஏப்ரல் அன்று சட்டமா அதிபர் குறித்த 12 பேருக்கும் எதிராக மேலும் எந்த சட்ட நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தி இருந்தார். இந்த அறிவுறுத்தல்களின் பேரிலேயே 12 பேரையும் விடுவிக்க அரசு தரப்பு நடவடிக்கை எடுத்திருந்தது. தமிழர் தாயகமாக வடக்கு கிழக்கில் உள்ள உள்ளூராட்சி சபைகளின் அதிகாரத்தை குறிப்பாக ஆளும் தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றுவதற்கு இடமளிக்காமல் தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து ஆட்சி அமைக்க தீர்மானித்துள்ளன. உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி வடக்கு கிழக்கில் 35 சபைகளில் முதல் நிலை பெற்றுள்ள நிலையில் இந்த சபைகளில் ஆட்சி அமைப்பதற்கு தார்மீக அடிப்படையில் ஏனைய தமிழ் முஸ்லிம் கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டும் என்று கட்சியின் அரசியல் குழு கூட்டத்தில் தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் அந்த கட்சியின் பதில் பொதுச் செயலாளரும் ஊடக பேச்சாளருமான ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள உள்ளூராட்சி சபைகளில் இணைந்து ஆட்சி அமைப்பது குறித்து ஆராயும் சந்திப்பு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கட்சிகளுக்கு இடையில் நேற்று யாழ் கந்தரோடையில் அமைந்துள்ள சித்தார்த்தனின் இல்லத்தில் நடைபெற்றிருந்தது. இந்த சந்திப்பில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பில் சுரேஷ் பிரேமச்சந்திரன், தர்மலிங்கம் சித்தார்த்தன், நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் மற்றும் வேந்தன் ஆகியோரும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பில் செல்வராசா கஜேந்திரன், காண்டிபன் மற்றும் தீபன் திலீசன் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தார்கள். அதன் அடிப்படையில் உள்ளூராட்சி சபைகளில் இணைந்து பயணிப்பதற்கான சாத்தியப்பாடு குறித்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பிரதிநிதிகள் கேள்வி எழுப்பியிருந்தார்கள். இதற்கு பதிலளித்த ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் இவ்வாறு கூறியிருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது. இலங்கையில் மின்சார கட்டணங்களை அதிகரிக்கும் முன்மொழிவில் நிலையான கட்டணங்கள் மற்றும் யூனிட் கட்டணங்கள் இரண்டையும் அதிகரிக்க முன்மொழியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது இழப்புகளை சரி செய்ய மின்சார கட்டணங்களை 18.3% அதிகரிக்க வேண்டும் என்றும் மின்சார சபை தெரிவித்துள்ளது. எனினும் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு இதற்கு இன்னும் ஒப்புதல் அளிக்கவில்லை. ஒப்புதல் அளிக்கப்பட்டால் ஜூன் 1ஆம் தேதி முதல் மின் கட்டண திருத்தம் செய்யப்படும் என்றும் கூறப்படுகின்றது. வடக்கில் பறிபோக போகும் துயிலும் இல்லங்கள் மக்களுக்கு எச்சரிக்கை.
வடமாகாண முதலமைச்சர் வேட்பாளர் நானே சுமந்திரன் அதிரடி அறிவிப்பு. நினைவேந்தல்களை சட்டப்பூர்வ செயற்பாடாக அங்கீகரிக்க வலியுறுத்தும் மனித உரிமைகள் ஆணையகம். தமிழர்களுக்கு நேர்ந்த கொடூரங்கள், அமெரிக்காவில் இருந்து ஒலித்த குரல். கனடா பிரித்தானியாவின் முடிவு, அச்சத்தில் நாமல் ராஜபக்ஷ, ஆபத்தில் சிக்கியது அனுர அரசாங்கம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல், 12 பேர் தொடர்பில் கொழும்பு மேலதிக நீதவான் பிறப்பித்த உத்தரவு. ஜேவிபிக்கு இடமளிக்காது தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து ஆட்சி அமைக்க தீர்மானம். மின் கட்டண அதிகரிப்பு தொடர்பில் வெளியான அதிரடி அறிவிப்பு.